பெரியவா கேம்ப்னா பெரிய மாட மாளிகைகள் இல்லை அரண்மனைகள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்குவா பெரியவா போய் ஒரு பெரிய வசதிகரமான வீட்டில் போய் தங்குவார், இல்லை ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் போய் இருப்பார். அதெல்லாம் கிடையாது. பெரியவா கால்நடையாக நடந்துட்டான்னா கூட இருக்க அணுக்க தொண்டர்கள்லாம் ஓடணும், பின்னாடியே ஓடுவாங்க. அவர் எப்போ கிளம்புறாரு எப்போ புறப்படுறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு முடிவு பண்ணி மடத்தை விட்டு வெளியில் போயிட்டாருன்னா இந்த அணுக்க தொண்டர்கள் மடமே பின்னாடி ஒடியாரும். இந்தியா முழுவதும் அந்த பாத யாத்திரை பண்ணியிருக்காரு. அவர் ஆந்திராவில் கேம்ப்பு. அவர் தங்குற இடம் பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகையாக இருக்கும், மரத்தடியாக இருக்கும், இல்லைன்னா பழைய கோவிலாக இருக்கும், சிதிலமடைந்த கோவில்கள், இல்லை ஒரு மாட்டு தொழுவம். இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் எந்த எளிமையான இடம் எங்கே இருக்கோ அங்கே தான் பெரியவா தங்குவா. அதுபோல் ஆந்திராவில் கேம்ப் நடக்குது. ஒரு பழைய பாலடைந்த வீடுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க, முகம் சுத்திகரிக்கப்பட்டு அந்த வீட்டில் தங்குறாங்க. ஸ்ரீகண்டன்கிறவர் வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கார். உளுந்த வடைக்கு ஆட்டுக்கல்லில் ஆட்டு உரலில் போட்டு மாவு உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்கார். பெரியவா முன்னாடி தியானத்தில் இருக்கார். முன்கட்டில் பெரியவா இருக்கார், பின்கட்டில் இவர் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கார். திடீர்னு கண் விழித்து பக்கத்தில் இருக்க ஒரு தொடரை கூப்பிட்டு, ஸ்ரீகண்டன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு இங்கே வந்துடணும் உடனே அப்படிங்கிறார். அடுத்த நிமிஷமே அந்த தொண்டர் ஓடி போய் ஸ்ரீகண்டன் மாவு அரைச்சிக்கிருக்காரு, அவரை பார்த்து, உன் வேலையை அப்படியே நிறுத்திட்டு நீ பெரியவாட்ட வருவியான் அப்படிங்கிறார். சொன்னவாளுக்கும் தெரியாது, கேட்குறவாளுக்கும் தெரியாது எதுக்கு கூப்பிட்டாருன்னு. அப்போ ஸ்ரீகண்டன் அப்படியே போட்டபடியே எந்திரிச்சு ஓடியாந்து பெரியவா முன்னாடி நிற்கிறாரு. அவர் நின்ற உடனே அவர் பின்கட்டில் மாவரைச்சிக்கிட்டு இருந்தாரே, அந்த பின்கட்டு அப்படியே சரிந்து உடைந்து நொறுங்கி விழுகிறது. பாருங்க, ஒரு நொடி, அந்த ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் அந்த உத்தரமெல்லாம் இவர் தலையில தான் விழுந்திருக்கு. அந்த மகாபெரியாவுடைய கருணை கிருபை எப்படிப்பட்டது பாருங்க. காரணமெல்லாம் கேட்கக்கூடாது, போட்டதை போட்டபடியே வரணும் அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டதுனால தான் ஸ்ரீகண்டன் இருந்துச்சிருந்தார். இல்லைன்னா நான் மாவரைச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி எந்திரிச்சு வர்றது அப்படி இப்படிலாம் கேட்குறதுக்கு பேச்சுக்கே இடமில்லாமல் போட்டதை போட்டபடியே வர வேண்டும் சொன்னதுனால அவர் உயிர் பிழைத்தார். அப்போ தன்னை நாடி வந்த பக்தர்களை காப்பதிலே மகா பெரியவரை போல வேற எந்த மகான்களை